ஹே எவ்ரிவன், நம்ம ஒரு மார்க்கெட்டிங் வெப்சைட் ஆர் அட்மின் போர்ட்டல் மாதிரி ஒரு வெப்சைட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் யூஸ் பண்ணணுமா ஆர் நெக்ஸ்ட் டேஸ் யூஸ் பண்ணணுமா? ரீசெண்ட் இயர்ஸில் சிஎஸ்ஆர், எஸ்எஸ்ஆர், எஸ்எஸ்டி இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் என்ன டேர்ம்ஸ்? இந்த டேர்ம்ஸ்க்கும் வெப் டெவலப்பர்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இந்த டேர்ம்ஸுக்கும் எஸ்இஓ டீமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஆஸ் அ வெப்சைட் யூஸராக நமக்கும் இந்த டேர்ம்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டரிங்னா என்ன அப்படின்னு தெரியணும். யூஸ்வலாக ஆஸ் எ வெப் டெவலப்பராக நமக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணுவோம். அந்த கோடில் கம்பைன் ஆகி தான் நம்மளுக்கு வெப் ப்ரௌசரில் ஒரு வெப் பேஜ் லோட் ஆகும். அந்த ப்ராசஸ் எங்கே நடக்கும்? கிளைண்டில் நடக்குமா ஆர் சர்வரில் நடக்குமா? ஃபஸ்ட்டு வாட் இஸ் ரெண்டரிங்? ரெண்டரிங்னா என்னென்னா பேசிக்காக ரெண்டரிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் HTML மார்க்அப் டு டிஸ்பிளே வெப் பேஜஸ் இன் த ப்ரௌசர். ஹவ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வேர் தட் ரெண்டரிங் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இதுதான் இங்கே ஹைலைட் பாயிண்ட். ஸோ அதனால தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ரெண்டரிங் எங்கே நடக்குது? கிளைண்டில் நடக்குதா ஆர் சர்வரில் நடக்குதா? ஸோ கேன் ஹாவ் ஏ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் ஆன் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், சைட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகேவா? ஸோ இங்கே வாட் இஸ் ரெண்டரிங் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது கிளைண்டில் நடக்குதா சர்வரில் நடக்குதா? ஸோ அது மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராசஸை பில்டு ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் அ டெவலப்பராக உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சோர்ஸ் கோட் ரைட் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த ஃபேஸு. பில்டு ஃபேஸில் சோர்ஸ் கோட் ரைட் பண்ணுவோம். செகண்ட் npm ரன் div, npm ரன் பில்டு. ஸோ இந்த மாதிரி போடுவோம் இந்த ஃபேஸில், ரைட்? ஸோ பில்டு போட்டோடனே டெவ் சர்வர் ரன் ஆகும். டெவ் போட்டோடனே டெவ் சர்வர் ரன் ஆகும். பில்டு போட்டோடனே நம்மளுக்கு சம் டிஸ்ட் ஃபோல்டரில் இல்லை வேறு எந்த ஃபோல்டர்லையாவது ஒரு ஃபைல் எல்லாம் கம்பைல் ஆகிருக்கும், ரைட்? ஸோ அதுக்கப்புறமா அதை சர்வரில் டிப்ளாய் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இன்கேஸ் நம்ம ஆஸ் எ யூஸராக ப்ரௌசர்லேருந்து அக்சஸ் பண்ணும்போது சர்வரில் நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோன்னா அது சர்வர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகே, இதுதான் இந்த ஃப்ளோ. பில்டு ஃபேஸில் இதுதான் நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா கிளைண்ட் சைட் ரெண்டரிங். கிளைண்ட் சைட் ரெண்டரிங்னா என்ன அப்படின்னா இதுலேயே இருக்குது பாருங்கள், கிளைண்ட் சைட் ரெண்டரிங். கிளைண்ட் சைட் ரெண்டரிங்னா திஸ் ரெண்டரிங் ஹேப்பன் ஆன் ஏ கிளைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரௌசர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ரௌசரில் தான் எல்லாமே நடக்கும். நான் வித் ஜாவா ஸ்கிரிப்ட். நான் என்னன்றதை அந்த கீழே டயக்ராமில் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ளோவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த ஃபேஸை பில்டு, சர்வர், கிளைண்ட்டு, இதுதான் ஓவரால் எல்லா ரெண்டரிங்க்கு வரும். ஃபர்ஸ்ட் பில்டு. இப்போ நம்ம கிளைண்ட் சைட் ரெண்டரிங்கில் என்ன அப்படின்னா HTML ரைட் பண்ணுவோம். இது பில்டு போட்டதுக்கப்புறமா npm ரன் பில்டுன்னு போடுறீங்க இல்லையா, அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் HTML ஃபைல்ஸ் தனியாக இருக்கும், CSS ஃபைல்ஸ் தனியாக இருக்கும், ஜாவா ஃபைல்ஸ் தனியாக இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக இதை நம்ம சர்வரில் டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா ஸோ சேம் சர்வர்லேயும் அப்படி தான் இருக்கும். தனித்தனியாக இருக்கும். HTML தனியாக இருக்கும், CSS தனியாக இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் தனியாக இருக்கும். ஆஸ் எ யூஸராக நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் www.youtube.com அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு ரெக்வஸ்ட் போகும், சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகும். நம்ம ப்ரௌசர்லேருந்து பண்ணோம் அப்படின்னா இங்கே போயிட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இது மூணுமே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக வரும், ரைட்? ஸோ இப்போ இங்கே ரெஸ்பான்ஸாக வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசரில் blank பேஜாக தான் இருக்கும். எம்டி ஷெல்லுன்னு சொல்லுவாங்க அதை. ஓகே, இது ஏன் எம்டி ஷெல் அப்படின்னா இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கிளைண்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் ஏன்னா நம்ம கிளைண்ட் சைட் ரெண்டரிங் இல்லையா அது, அதனால் இங்கே தான் ரெண்டர் ஆகும். ஓகே, இங்கே தான் ஒரு எக்ஸிக்யூட் ஆகும். சம்திங் ஹேப்பன். ஓகேவா? ஏதோ ஒரு கால்குலேஷன், ஒரு இது மாதிரி நடக்கும், அங்கே ஒரு ப்ராசஸ் மாதிரி நடக்கும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா blank பேஜ் இருக்கும். ஏன் blank பேஜ் இருக்குன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்தது இல்லையா, சம்திங் நடக்குது இங்கே, ஏதோ நடக்கிறதுனால தான் அந்த கம்ப்யூட் நடக்கிறதுனால இது blank-ஆக இருக்குது. ஸோ அடுத்த இது கம்ப்யூட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம், ஒரு மில்லி செகண்டில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார்ஸ் ஆகிடும். HTML, CSS, அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த டாமில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஒரு டைமும் டாமில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த ஃபேஸில் என்ன பண்ண முடியாதுன்னா டேக் சம் டைம்ஸ் டு இன்ட்ராக்ட் த வெப் பேஜ். ஆஸ் எ யூஸராக டக்குன்னு நம்ம இங்கே பண்ண முடியாது. இப்போ இங்கே HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இது டேக் சம் டைம்ஸ் டு இன்ட்ராக்ட்னு சொன்னேன் இல்லையா. இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு யூஸராக வரேன், ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், போய் யூடியூப்லேருந்து வரும்போது யூடியூப்பில் blank-ஆக இருக்குன்னு தான். அது எப்படி? நீங்கள் யூடியூப்னு எடுத்துக்கலாம், இல்லை அமேசான் எடுத்துக்கலாம். அமேசான் எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, அமேசானில் blank பேஜ், நம்ம ஒரு ப்ராடக்ட் பேஜ் பார்க்குறோம், அது blank-ஆக இருக்குன்னா எப்படி? ஹோம் பேஜை ரெக்வஸ்ட் கொடுக்குறோம்,
அது ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் பிளாங்க்கா வந்தா எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அது எல்லா கம்ப்யூட்டேஷன் நடந்து ஸோ இங்க வந்து நான் இந்த டெர்ம்ஸ்லாம் சொல்றேன் பார்த்தீங்களா? எஃப்சிபி ஸோ இதெல்லாம் நீங்க நோட் கூட பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா வரும்போது. ஓகே. இங்க வந்து எஃப்சிபி ஃபர்ஸ்ட் கான்டென்ட்ஃபுல் பெயிண்ட் இருக்கும். அப்புறமா வந்து இது வந்து லோட் ஆயே இருக்காது இல்லையா? அப்புறமா வந்து டைம் டூ இன்டராக்ட் அப்படின்னு ஒரு ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கு. டைம் டூ மெட்ரிக்ஸ்னா என்னன்னா, இது நம்மளுக்கு வெப் பேஜ் வந்தா தானே நம்ம இங்க இன்டராக்ட் பண்ண முடியும். வராம எப்படி இன்டராக்ட் பண்ண முடியும் இந்த ஃபேஸ்ல? இப்ப பாருங்க இந்த ஃபேஸ்ல தான் வந்திருக்கு. கிளையன்ட் சைட் ரெண்டரிங்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். ரெண்டரிங் நடக்கிறது எங்க நடக்கும் அப்படின்னா, கிளையன்ட் சைட்ல நடக்கும். அதாவது வந்து யூசர் ப்ரௌசர்ல நடக்கும். ஓகே. ஸோ இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இதில என்ன ப்ரோஸ் என்ன கான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அங்க அங்க பார்த்தது அதே தான் இது. ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சிஎஸ்ஆர் அலோ டெவலப்பர்ஸ் டூ அச்சீவ் எ கிளியர் செப்பரேஷன் பிட்வீன் கிளையண்ட் அண்ட் சர்வர் கோட். ஸோ கோட் எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஐ மீன் HTML, CSS, JavaScript அந்த மாரி தனித்தனியா இருக்கும். கான்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்இஓ கன்சிடரேஷன். இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டிங் வெப்சைட் பண்ண போறோம். அந்த வெப்சைட்டுக்கு வந்து எஸ்இஓ முக்கியம். எஸ்இஓ ஆஸ் இன் அது வந்து Googleல சர்ச் ஆகணும், Googleல ரேங்க் ஆகணும். அந்த மாரி வெப்சைட்லாம் பண்றோம் அப்படின்னா, கிளையன்ட் சைடு வந்து நம்மளுக்கு சூட் ஆகாது. ஏன் அப்படின்னா வந்து இங்க பாருங்க, இது என்ன இருக்கு? எம்ப்டி ஷெல்லுன்னு இருக்குல்ல. இப்போ நீங்க ரியாக்ட் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். நீங்க ஒரு ரியாக்ட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் வியூ சோர்ஸ் கோட் போய் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ரூட் மட்டும் தான் இருக்கும். ஓகே. ஏன்னா ரூட்டுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் இந்த பிரச்சனை. அதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஜேஎஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நெக்ஸ்ட் ஜேஎஸ் இல்ல நெக்ஸ்ட் ஜேஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள கன்டென்ட் இருக்கும். ஸோ சர்வர்லேருந்து வரும்போதே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ்லேயே அந்த HTML வரும். பட் கிளையன்ட் சைட் ரெண்டரிங் ரியாக்ட் மாரி விஷயம் ஃப்ரேம் ஒர்க்ல அது வராது. ஓகே. அதுதான் எஸ்இஓ கன்சிடரேஷன். இது வந்து எஸ்இஓ வந்து இது வந்து ஒரு பேட் இது மாரி. இது எஸ்இஓவே வராதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதனால எஸ்இஓ கன்சிடரேஷன். ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஆல்ரெடி பார்த்த மாரி தான். ஃபர்ஸ்ட் கான்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அண்ட் டைம் டூ இன்டராக்ட். எஃப்சிபி அண்ட் டிடிஐ. அதுக்கப்புறமா வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு கொஞ்சம் மில்லி செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இது பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கோட் மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே. ஓகே. சிஎஸ்ஆர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யா நெக்ஸ்ட் செக்ஷன் போவோம். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து சர்வர் சைட் ரெண்டரிங். ஸோ சர்வர் சைட் ரெண்டரிங் வந்து ஒரு பழைய மெத்தட் தான். கிளையன்ட் சைட் ரெண்டரிங்கில் என்ன பிரச்சனை இருக்கோ அது சர்வர் சைட் ரெண்டரிங்கில் வந்து ரிசால்வ் பண்ணியிருப்பாங்க. சர்வர் சைட் ரெண்டரிங்னா என்னென்னா, நம்ம கிளையன்ட் சைட் ரெண்டரிங்கில் என்ன பார்த்தோமோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். த ரெண்டரிங் ஹேப்பன் ஆன் எ சர்வர் யூசிங் எனி பேக்எண்ட் டெக்னாலஜி லைக் Node.js, PHP. இங்கே வந்து ஒரு சர்வரில் வந்து ப்ரௌசருக்கு என்ன வேணுமோ அதை கம்ப்யூட் பண்ணி HTML ரெப்ரஸன்டேஷனில் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பில்டு ஃபேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள் சர்வர் கிளைண்ட் மட்டும். இப்போது ஆஸ் எ யூஸராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ரெக்வஸ்ட் கொடுத்தோடனே சர்வரில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து HTML, CSS, JavaScript இது மூணுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் HTML கொடுக்கும். ஒரு ரா HTML கொடுக்கும். விச் மீன்ஸ் HTML, CSS, JavaScript எல்லாமே செட் ஆகி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரும்போது வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி பார்த்தோம்னா பிளாங்காக வருது பார்த்தோம் இல்லையா? இங்கே பிளாங்காக இருக்குது. சர்வர்லேருந்து வரும்போதே இந்த கம்ப்யூட்டேஷன் சொன்னோம் இல்லையா? கிளையன்ட் சைட் ரெண்டரிங்கில் ஒரு கம்ப்யூட்டேஷன் சொன்னோம் இல்லையா? அது வந்து சர்வர்லேயே நடந்துடும். சர்வர்லேயே நடந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸில் வந்துடும் இங்கே. ஆனால் இங்கே என்னென்னா ஒரு டைம் வந்து ஒரு நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜெனரேட் ஆன் ஈச் ரெக்வஸ்ட். நம்ம எப்போ ரெக்வஸ்ட் கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து அது ஜெனரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு தரும். ஸோ இதுதான் வந்து இங்கே சர்வர் சைட் ரெண்டரிங். இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம என்னென்னா சர்வரில் நடக்கும். ஓகே. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பார்க்கலாம் என்னன்றது. இங்கே வந்து ப்ரோஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லெஸ்ஸர் JavaScript லீட்ஸ் டு குயிக்கர் FTP அண்ட் டைம் டு இன்டராக்ட். கிளையன்ட் சைட் ரெண்டரிங்கில் என்ன பிரச்சனையாக பார்த்தோமோ அது இங்கே சால்வ் ஆகிடுச்சு. ஓகே டன். கிளையன்ட் சைட் ரெண்டரிங்கில் வந்து SEO வந்து நாட் ஓகேன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் SEO ஃப்ரெண்ட்லி சூப்பர். இது ரெண்டுமே வந்து செக்கு. பட் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து கான்ஸில் வந்து ஸ்லோ டைம் டு ஃபர்ஸ்ட் பைட். இப்போ வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் இங்கே சர்வரில் தானே பண்ணுதுன்னு நம்ம சொன்னோம். இங்கே பாருங்கள் எல்லா முன்னாடி கிளையன்ட் சைட் ரெண்டரிங்கில் வந்து கிளைண்டில் பண்ணது சர்வரில் வந்து சர்வரில் பண்ணோம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து வெப்சைட் வருது இல்லையா? அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை டைம் டு ஃபர்ஸ்ட் பைட்னு சொல்லுவாங்க. அது அந்த மெட்ரிக்ஸ் பேர். அது வந்து கொஞ்சம் டிலேவாக நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ஏன்னா அந்த கம்ப்யூட்டேஷன்லாம் வந்து அங்கே ஆகுது இல்லையா? ஒரு சம் கால்குலேஷன்லாம் சர்வரில் ஆகிறதுனால சர்வர் வந்து டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து சர்வர் காஸ்ட். நம்ம சர்வர் சைட் ரெண்டரிங்லாம் போகும்போது சர்வர் காஸ்ட் வரும் கண்டிப்பாக. ஓகே. அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ்.
தேர்ட் டாபிக் எஸ்எஸ்ஜி. பேசிக்காக இங்கே என்ன அப்படின்னா வந்து கிளைண்ட் சைட் ரெண்டரிங்கிலும் சர்வர் சைட் ரெண்டரிங்கிலும் என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணுறது தான் வந்து இது கொண்டு வந்தாங்க. ஓகே, இது அப்ரேஷன் என்ன அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் சைட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்வர் சைட் ரெண்டரிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லா கம்ப்யூட்டேஷன் வந்து சர்வரில் ஆகும்னு பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து இதில் அதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுற விதமாக இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்ஜியில் நம்ம வந்து இங்கே இவங்கள டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, சர்வர்லேயும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, கிளைண்ட்லேயும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. கிளைண்ட் டிஸ்டர்ப் பண்ணால் கிளைண்டுடைய டேட்டா அதிகமாகும், கிளைண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸு. சர்வரில் அதர் ஹேண்ட் சர்வரில் பண்ணோம் அப்படின்னா வந்து சர்வர் காஸ்ட் அதிகமாகும். ஓகே, இது ரெண்டுத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் வந்து எஸ்எஸ்ஜி கொண்டு வந்தாங்க. இது எஸ்எஸ்ஜினா என்ன அப்படின்னா வந்து நம்ம சர்வரில் என்ன பண்ணுறோமோ எக்ஸாக்டாக சேம் அதுவே வந்து நம்ம என்பிஎம் ரன் பில்டுன்னு போடுறோம் இல்லையா, அந்த ஃபேஸ்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. அதுதான் இது இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க. இது என்னென்னா ஜெனரேட் ஆன் பில்ட் டைம். இங்கே வந்து சர்வர் சைட் ரெண்டரிங்கில் என்ன நடக்குமோ சர்வரில் அது சேமாக வந்து இங்கே பில்டு ஃபேஸில் நம்ம நடந்துடும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஜேஎஸ் அப்ளிகேஷன்லாம் வந்து என்பிஎம் ரன் ஜெனரேட்னு போட்டு என்பிஎம் ரன் பில்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெச்டிஎம்எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரீ ரெண்டர் ஹெச்டிஎம்எல்லாம் சூப்பராக வந்துடும். அதை வந்து ஸ்டாட்டிக்காக நீங்கள் எடுத்து அப்படியே டிப்ளாய் பண்ணிக்கலாம் சர்வரில். ஓகே, சர்வரில் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் டிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ யூசர் ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணார் அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. சர்வர் வந்து இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா எல்லாமே வந்து ரெடி ஸ்டேட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ இதோட ப்ரோஸ் கான்ஸ் என்னன்னு பார்ப்போம். எஸ்எஸ்டியோட ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கிளைண்ட் சைட் ரெண்டரிங், சர்வர் சைட் ரெண்டரிங். அதில் ரெண்டுத்துலையும் சால்வ் பண்ணுற விதமாக இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கான்டென்ட் ஃபுல் பெயிண்ட்டும் வந்து இதில் டன். அப்புறம் டைம் டு இன்ட்ராக்ட் பார்த்தோம். இது ரெண்டும் கிளைண்ட் சைட் ரெண்டரிங்கில் பிரச்சனையாக பார்த்தோம், அது ரெண்டும் இங்கே சால்வ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து சர்வர் சைட் ரெண்டரிங்கில் வந்து டைம் டு ஃபர்ஸ்ட் பீட் பார்த்தோம், அதையும் இங்கே சால்வ் பண்ணிட்டாங்க. மூணுமே சால்வ் பண்ணிட்டாங்க. எஸ்டிஓ ப்ராப்ளம் பார்த்தோம், அதையும் இங்கே சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் குட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஐஎஸ்ஆர். ஐஎஸ்ஆர்னால் வந்து நம்ம முன்னாடி வந்து எஸ்எஸ்டி பார்த்தோம் இல்லையா, ஸ்டாட்டிக் ஜென்ரேஷன். இது வந்து என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணுச்சு, ரைட். எஸ்எஸ்ஆர் என்ன சர்வர் சைட் ரெண்டரிங்கில் இருக்கிற பிரச்சனையும் கிளைண்ட் சைட் பிரச்சனையும் வந்து எஸ்எஸ்ஜி, அதாவது வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸ்டாட்டிக்லி சைட் ஜெனரேஷன், அங்கே வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு. பட் என்னென்னா இதில் வந்து ஸ்டாட்டிக் கான்டென்ட் வந்து ஒரு டைம் வந்து இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், ஒரு நியூஸ் வெப்சைட் வச்சுருக்கேன். நியூஸ் வந்து டெய்லி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த கேஸில் வந்து நான் ஒரு டைம் வந்து ஒரு எஸ்ஓ ஒரு ஏஓ ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறேன், ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு மைனர் சேஞ்ச், அதுக்கு வந்து என்டையர் வெப்சைட் வந்து அப்டேட் ஆகும், ரைட். என்டையராக அப்டேட் ஆகும். ஒரு போட்டு நான் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து என்டையர் பில்ட் ஆகும். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து மறுபடியும் சர்வருக்கு மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்வர்லேருந்து மறுபடியும் அந்த பில்ட் ஆகும். ஸோ சர்வரில் ஓடும்போது சர்வர் காஸ்ட் ஆகும், அந்த நம்ம சர்வரில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இதில் ஒரு பிரச்சனையாக இருக்குது எஸ்எஸ்டியில். அதனால தான் வந்து ஐஎஸ்ஆர் கொண்டு வந்தாங்க. ஓகே, த இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் ஜென்ரேஷன் பேட்டர்ன்ஸ் ஃபார் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் அன் அப்கிரேட் டு எஸ்எஸ்டி. ஓகேவா, எஸ்எஸ்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணுறது தான் ஐஎஸ்ஆர் கொண்டு வந்தாங்க. பேசிக்காக ஐஎஸ்ஆர் வந்து இப்போது நெக்ஸ்ட் ஜேஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது. நெக்ஸ்ட் ஜேஸ் ஃப்ரேம் ஒர்க், அது வந்து சர்வர் சைட் ரெண்டரிங். ஓகே, நெக்ஸ்ட் ஜேஸ் டெவலப்ட் ஆன் டாப் ஆஃப் ரியாக்ட் ஜேஸ். ஸோ அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சோர்ஸ் கோட் ரைட் பண்ணுறீங்களே, அந்த சோர்ஸ் கோடில் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ரீவேலிடேட் 10 அப்படின்னு ஒரு இது இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பில்டு ஆகும். ஓகே, யூஸ்வலாக அங்கே முன்னாடி பார்த்த மாதிரி தான் பில்டு, அதுக்கப்புறம் சர்வரு, இது கிளைண்ட், இது எல்லாமே சேம் தான். பட் இங்கே வந்து என்னன்னா நம்ம இங்கே போடுறோம் இல்லையா இந்த ரீவேலிடேட் 10 அப்படின்னா நான் ரீவேலிடேட் 10 போட்டு சேவ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு 10 செகண்ட் வச்சுக்கோங்க. இது 10 செகண்ட்னு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க. 10 செகண்டுக்கு அப்புறமா வந்து ஒரு பில்டு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நடக்கும். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டீம் 1000 பேர் இருக்காங்க, யார் எப்போ அப்டேட் பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஓகே, அப்டேட் பண்ண உடனே வந்து லைவ் போகணும். அதனால் வந்து அங்கே வந்து ஒரு டைம் எஸ்எஸ்டியில் பண்ணும்போது வந்து ஒரு டைம் பண்ணும்போது பில்டு காஸ்ட் ஆகும். அதனால் வந்து நெக்ஸ்ட் டேஸ் இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் டேஸ். ஆனால் இது ஒரு ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து தியரிட்டிக்கலாக இருக்குது இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவே இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறாங்க, கோடு வச்சு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு
ஐஎஸ்ஆரில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது அப்படின்னா வந்து டைனாமிக் டேட்டா, அப்புறம் வந்து அவைலபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, ஈஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஹெச்கேட்ச்லேருந்து சர்வ் ஆகும் நம்மளுக்கு. ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும், ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம கையில் நம்ம கையில் மோர் கண்ட்ரோல் இருக்கும். 2 ஹவர்ஸில் எனக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகணும், 3 ஹவர்ஸில் எனக்கு ஒரு டைம் பில்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, என்டையர் அப்ளிகேஷன் வந்து ரீபில்ட் ஆகாது. ஓகேவா? இது வந்து பே பெர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐஎஸ்ஆர் வந்து பெர் பேஜ் பில்டு. ஓகேவா? நீங்க என்ன பேஜ்ல சேஞ்ச் பண்றீங்களோ, அந்த பேஜ் மட்டும் தான் வந்து அ ஐ மீன் பில்ட் ஆகும். என்டையரா பில்ட் ஆகாது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டேஸ்ல அப்படி பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல குட் ஃபீச்சர் ஆக்சுவலி இது. ஸோ அதனால தான் வந்து வெர்சல் மேக் லாட் ஆஃப் மனி. விச் ஒன் இஸ் பெட்டர் ஃபார் யூ? நெறைய பேர் வந்து சிஎஸ்ஆர் வந்து கிளையன்ட் சைட் ரெண்டரிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அதனால வந்து அது வந்து ஓல்டா இருக்கும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ் கேஸ் பேஸ்டு இருக்கு. ஓகே. யூஸ் கேஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பிளைண்டாக வந்து இது அதுன்னு போக முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வந்து அதுதான் நம்மளுக்கு மெயின் கோலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டிங் வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் எஸ்எஸ்ஜி இல்லை ஐஎஸ்ஆர். ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே. அப்புறமா வந்து கான்டென்ட் அப்டேட் வந்து நம்ம எவ்வளோ ஆஃப்டனாக கான்டென்ட் அப்டேட் பண்ணுறோம். ஓகே. அதை நம்ம ஐஎஸ்ஆரில் நம்ம பண்ணலாம். ஸோ அப்புறமா வந்து பில் டைம் வந்து இருக்குது. பில் டைம் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். கிளையண்ட் பில் டைம் வந்து கிளையண்ட்டில் இருந்தால் பரவாயில்லையா, இல்லை சர்வரில் இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அப்புறம் ரெண்டரிங் டைம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அஸ்யூம் பண்ணி தான் வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் யோசித்து தான் வந்து உங்களுக்கு வந்து எது சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம 4 ரெண்டரிங் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். நான் 1 செகண்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். சிஎஸ்ஆர், எஸ்எஸ்ஆர், எஸ்எஸ்ஜி, ஐஎஸ்ஆர். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இன்னமும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோலியே வந்து புரியாது. நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இதை போட்டு பாருங்கள். நிறைய இதை பற்றி சர்ச் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் லெவல்லேருந்து சீனியராக மூவ் ஆகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். பிஹைண்ட் த சீனில் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின் ஆல்சோ அந்த ரெண்டரிங்ன்றது. Yeah guys, that's it from my end today. If you learned something valuable in this video, please consider to subscribe, and if you like this video, please like. அப்போ தான் வந்து யூடியூப் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஓகே. Yeah guys, thanks for watching. I will see you in the next one. Bye bye.